இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெட்டர் W. நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெட்டர் W. W கான டிப்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ W அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. என்ன அப்படினா Wங்கற வேர்ட் வந்து एक्चुअली நம்ம ஆல்பபெட்ல முதல்ல இருந்தது இல்ல. முதல்ல இருந்தே வந்து Wங்கறது நம்மளோட ஆல்பபெட்ஸ்ல வந்து ஒரு வேர்டா இருந்ததே கிடையாது. ஒரு லெட்டரா இருந்ததே கிடையாது. எப்ப வந்து இது சேர்க்கப்பட்டுச்சு அப்படினா 7th செஞ்சுரியில தான் இது சேர்க்கப்பட்டது. 7th செஞ்சுரியில சேர்க்கறப்போ அது பார்க்கிறதுக்கு ரெண்டு U மாதிரி இருக்குது. டபுள் U மாதிரி இருக்குது. அதனாலே அதுக்கு W னு பேர் வச்சிட்டாங்க. So it was added only after the 7th century. 7th centuryக்கு அப்புறம் தான் இது ஆட் பண்ணப்பட்டது. So this is the W and we are going to see the pronunciation for the letter W. இந்த லெட்டருக்கான pronunciation பார்க்க போறோம். It is not very complicated. எப்பவுமே நம்ம என்ன செய்ய போறோம்னா W அந்த லெட்டர் வந்து beginningல வரும்போது எப்படி இருக்கும், மிடில்ல வரும்போது எப்படி இருக்கும், எண்ட்ல வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். So here are some words. Actually Wங்கிறது என்ன அப்படினா it's a kicker. It's a kicker sound. என்ன சவுண்டா? kicker sound. கிக்கர் அடிக்கும்போது வர சவுண்டா? அப்படி இல்ல. kicker sound அப்படினா என்னன்னா அந்த W க்கு அப்புறம் என்ன சவுண்ட் வருதோ அத ஒரு கிக் பண்ணி எடுத்து விட்டுரும். So look at this example. Wow. 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 So W க்கு அப்புறம் வர அந்த a சவுண்ட் அது என்ன செய்யுது? Wow அப்படினு சொல்லி கிக் பண்ணி விடுது. Water. Water. Winter. Winter. Wonder. Wonder. So like this அது என்ன செய்யும் அப்படினா அந்த வேர்டுக்கு அடுத்து வரத ஒரு கிக்கோட வந்து அனுப்பும். So அந்த Wங்கற வேர்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரோனவுன்ஸ் பண்றதுன்றத பார்ப்போம். இந்த Wங்கற வேர்டை ப்ரோனவுன்ஸ் பண்ணனும்னா உங்க லிப்ஸ் எப்படி வெச்சுக்கணும்னா ரவுண்டா வெச்சுக்கணும். டச் பண்ண கூடாது பட் நியர்லி டச்சிங். அந்த வ அத சொல்லும்போது உங்களோட டங்க் வந்து என்ன செய்யணும், நடுவுல ஃப்ளோட் ஆகணும், நடுவுல மிதக்கணும். மேலேயும் தொடக்கூடாது கீழேயும் தொடக்கூடாது. என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணுங்க. வ வ வ வ வ வ வ. எஸ், அந்த காத்து வந்து என்ன செய்யணும், நீங்க கையை வச்சுட்டு அந்த வேர்டை சொன்னீங்கன்னா அந்த காத்து வந்து உங்களோட உள்ளங்கையில படணும். Shall we try? வ வ வ வ வ. Very good, very good, excellent, சூப்பரா ட்ரை பண்ணுங்க. So this is the pronunciation for the word for the letter W. This is the pronunciation for the letter W. இப்போ W ஓட pronunciation பார்த்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய் எப்படி வெச்சுக்கணும், ரவுண்டா இருக்கணும் and தொடர மாதிரி இருக்கணும், தொடக்கூடாது. வ வ. அப்புறம் air வந்து வெளியே வரணும் and your tongues should be floating. That is the way to pronounce it correctly. So இப்போ வந்து Wன்ற அந்த லெட்டர் ஸ்டார்டிங்ல பிகினிங்ல வரும்போது அது எப்படி pronounce பண்றோம். Here are some of the words. இது வந்து நார்மலாவே நம்ம வந்து ஸ்பெல் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். So I have tried to categorize it. கொஞ்சம் categorize பண்ணிருக்கேன். Let us see. Okay, shall we see? A சவுண்டோட அந்த W லெட்டர் வந்து பிகினிங்ல வரும்போது என்ன ஆகுது அப்படினு பார்ப்போம். Okay, the first word is wave. Wave. General mistake என்ன அப்படினா wave. Wave. அந்த லிப்ஸ் வந்து பைட் பண்ணி சொல்றது தான் ஜெனரல் மிஸ்டேக்கா இருக்கும். சோ W வந்து எப்படி ப்ரோனவுன்ஸ் பண்றதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி ப்ரோனவுன்ஸ் பண்ணணும் அப்படினா wave, wave, wait, wait, wake, wake. இதெல்லாம் a சவுண்டோட சேர்ந்து வருது. மறுபடியும் சொல்லுவோம். wave, wake, wait. Yes. The next sound என்ன அப்படினா a சவுண்டோட W வரும்போது எப்படி ப்ரோனவுன்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். Look at these words. Walk, walk, warm, warm, war, war, watch, watch. இதெல்லாம் என்ன சவுண்டோட வருது? a சவுண்டோட வருது. e a சவுண்ட் இருக்குல, அந்த a சவுண்டோட வருது. ஓகே, once again walk, warm, war, watch. Very good. Next e சவுண்டோட வரும்போது அது எப்படி இதாகுதுன்னு பார்ப்போம். ஓகே, will, whim, wicket, will, win, wicket. Yes, இது wicket. இதெல்லாம் பாத்தீங்கன்னா w சவுண்ட் வந்து e சவுண்ட் கூட சேர்த்து இப்படி ப்ரோனவுன்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் a சவுண்ட் கூட word, worry, wonder, worthy, worthless. So இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்னா ஆர் ப்ரோனவுன்ஸ் பண்ண மாட்டோம். That comes in the next part. So these are the pronunciations for. Once again பண்ணுவோம். Word, worry, wonder, worth,
worthless. ஸோ இந்த மாதிரி வந்து ஆ சவுண்டோட வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து ஊ சவுண்டோட என்ன சவுண்ட்? ஊ சவுண்டோட wood, 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 wood. இந்த wood வந்து மரத்தை குறிக்குது. இந்த wood வந்து I would, நிச்சயமா I would, நான் செய்வேன், நான் நிச்சயமா செய்வேன், அந்த மாதிரியான wood தான் இது. wood and wood, same pronunciation but different spelling and different meaning. And the next one is e soundoட என்ன sound? e soundoட week, week, wean. இந்த week வந்து the weeks of the month and this week is very weak அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த week. And wean, wean, see the spelling but the pronunciation is different. week, week, wean. Okay, and the next one e soundoட வரும்போது எப்படி pronounce பண்றோம் அப்படினா web, web, wedding, wedding, west, west. So இதெல்லாம் various pronunciation at the beginning of the letter. அந்த beginning letter வந்து w வரும்போது நம்ம என்ன pronounce பண்றோமோ அதுதான் இப்ப சொன்னது. இதுல வந்து பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. it will be normal. நீங்க எப்பவும் சொல்றா அந்த சவுண்டே தான் வரும். So in the middle வரும்போது என்ன ஆகுது அப்படின்றத பாப்போம். So when w comes in the middle in words like reward, forward, beware, aware. So இதுல என்ன தப்பு வரும்? reward, forward, அந்த lips bite பண்றதா தப்பான pronunciation போயிடும். Just keep your lips round, round வச்சிட்டீங்கன்னா pronunciation தப்பா வருது. Again, reward, practice with me, come on, tell. reward, forward, beware, bewitch, aware. Once again, reward, forward, beware, bewitch, aware. See, very easy now. Okay, so in the middle வரும்போது w வந்து எப்படி pronounce பண்றத பார்த்துட்டோம். So when it comes at the end, w வந்து endingல வரும்போது எப்படி pronounce பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். So w வந்து endல வரும்போது it's a bit tricky. So look at these words: flow, glow, follow, arrow, row, bow. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா w pronounce பண்றோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கடைசில வருது o ஓட நின்றது. So o w வருது. So w pronounce பண்றோமா? See, that's the point. என்னன்னா o பாத்தீங்கன்னா o o a அந்த lips வந்து end ஆகும், ரவுண்டா end ஆகும். o pronounce பண்ணும்போது lips வந்து ரவுண்டா end ஆகும். w ஓட ஸ்டார்டிங் என்னது? o தான் வரும். So அந்த lips வந்து ஒண்ணு போல pronounce ஆகறதுனால அத சொல்லுவோம் ஆனா சொல்ல மாட்டோம். சொல்லுவோம் ஆனா சொல்ல மாட்டோம். For example, glow, அந்த lips வந்து பெருசாகி கீழ வந்துரும். So அந்த w காக தான் அது கீழ வருது. flow, glow, blow, arrow, grow. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த o வந்து கரெக்ட்டா நம்ம ஸ்பெல் பண்ணிருப்போம். So endல வரும்போது w வந்து சைலண்ட் ஆகுமானா ஆகாது. endல வரும்போது சைலண்ட் ஆகாது. சொல்லுவோம், கண்டிப்பா அத pronounce பண்ணுவோம், but a little bit less stress போட்டு நம்ம அத சொல்லுவோம். So look at these words again: glow, follow, arrow. So these are the examples for w endல வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். So w லே ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் என்ன அப்படினா அந்த wh words. wh wordsல தான் often confusion வரும். So அத தான் இப்போ பார்க்க போறோம். So wh wordsல அந்த w வை எங்க pronounce பண்ணனும், எங்க pronounce பண்ண கூடாது. So look at these words: where, while, what, which, when, whether, whale, whatever. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா h becomes silent. h becomes silent. h இல்லன்னு நினைச்சிட்டு இத வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு இது கரெக்ட் pronunciation. where, while, what, which, when, whether, whale, whatever. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா h எல்லாம் என்ன ஆயிடுது? silent ஆயிடுது. And at the same time, look at these words: who, whom, whole. இதெல்லாம் w silent ஆயிடும். இதெல்லாம் w silent ஆயிடும். பாருங்க, who, who, whom, whole. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா o க்கு வந்து என்ன pronunciation கொடுக்கிறோம்? ஒன்னு u sound கொடுக்கிறோம், இல்லனா o
the W becomes voiced, H becomes silent. So it's very easy. எங்கெல்லாம் U sound and O sound வருதோ அந்த இடத்துல W என்ன ஆயிடும்? Silent ஆயிடும். Just now what I think is because of the அந்த lip movement காக தான் uhol அப்படிலாம் who அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால maybe the W becomes silent. Whoல வந்து H and O is pronounced. Who, whom, whom, whole, whole, and the W becomes silent. At the same time, in the words la என்ன ஆகுது அப்படினா the H becomes silent. In the words la ஏற்கனவே பார்த்த மாதிரி where, while, what, which, when, whether, while, whatever. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா the H becomes silent. So this is the way to read. நிறைய பேருக்கு confusion இருந்தானே இதுவா தான் இருக்கும். So I have cleared it. I think you are very clear. So இதை நீங்க என்ன செய்யுங்க practice பண்ணி பாருங்க. Okay? So here are some sentences for practice. இந்த sentences எல்லாத்தையுமே நீங்க read பண்ணி பாருங்க. பார்க்கிறதுக்கு ஈஸியா இருந்தாலும் அந்த W வந்து கரெக்ட்டா pronounce பண்றதுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். Okay? So the first sentence is the worried wasp waited by the wet water, wondering when this wicked week would end. The worried wasp waited by the wet water, wondering when this wicked week would end. The worried wasp waited by the wet water, wondering when this wicked week would end. So the W வந்து நீங்க pronounce பண்றது உண்மையிலேயே அந்த lips கொண்டு போறது it's a little bit tough, but you have to practice as I say. Okay? So the next sentence is W வந்து middle வரும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த sentence வந்து W வந்து beginningல வரப்போ W வந்து middleல வரப்போ be aware to forward the reward to the bewitched woman. Be aware to forward the reward to the bewitched woman. So the W வந்து கரெக்ட்டா pronounce பண்ண மறந்துடாதீங்க. Okay, this is the second sentence where W comes in the middle. Okay, here's the third sentence for you. William went walking with the wacky walrus, wearing a wig and wobbling with each wacky step. Once again, William went walking with a wacky walrus, wearing a wig and wobbling with each wacky step. Once again, William went walking with a wacky walrus, wearing a wig, wobbling with each wacky step. William went walking with a wacky walrus, wearing a wig and wobbling with each wacky step. So the last sentence வந்து it's like a bit of a tongue twister. So the tongue twister வந்து நீங்க சொல்லணும் அப்படினா கொஞ்சம் கவனமா பாருங்க. Wild wolves wander whilst wearing woolly wardrobes while whistling and whirling through windy woods. Seriously, lips வந்து வலிக்கும். Come on, once again. Wild wolves wandering whilst wearing woolly wardrobes while whistling and whirling through windy woods. Trust me. Once again, faster. Wild wolves wander whilst wearing woolly wardrobes while whistling and whirling through windy woods. Wild wolves wander whilst wearing woolly wardrobes while whistling and whirling through windy woods. So இத வந்து நீங்க ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணுங்க அப்பதான் இந்த சென்டென்ஸ் வந்து நீட்டா வாசிக்க முடியும். So this is the last one where W is silent. W எப்ப சைலண்டா இருக்கும் அப்படினா W வந்து or follow பண்ணி வரப்ப W வந்து சைலண்டா இருக்கும். For example, rap, wrong, wrist, writing. So இதெல்லாம் W silent இருக்கும். So when W is followed by or, W becomes silent. So this is the silent W for you. So நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். There are some exceptions like
answer answer இது w வந்து சென்டர்ல வருது பட் அதுக்கப்புறம் r வரல பட் r controlled word வரதுனால it becomes silent answer நம்ம answer அப்படி நம்ம வாசிக்கிறதுல answer sword sword swordல sword அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் sword that is the right pronunciation இங்கேயும் வந்து r வராட்டியும் r controlled word வந்ததுனால here w becomes silent these are some exceptions so இதே மாதிரி exceptions இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க so இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இது எல்லாத்தையுமே நீங்க ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா தான் w சவுண்டோட கரெக்டான pronunciation-ஆ பார்க்க முடியும் so நீங்க இத வந்து ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணுங்க நம்ம அடுத்த லெட்டரோட டிப்ஸோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன் thank you so much